குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி நூதன முறையில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை சுருட்டிய குறி சொல்லும் பெண்ணை சென்னை திருமங்கலம் போலீசார் கைது செய்தனர். மனைவியுடன் சண்டையை தீர்த்து இணக்கத்தை ஏற்படுத்துவதாக ஆசை காட்டியவரிடம் டெலிவரி ஊழியர் ஏமாந்தது எப்படி? மனைவியுடனான தகராறை விசேஷ பூஜை மூலம் தீர்த்து வைப்பதாக கூறி நகை பணம் பறித்த பெண் சென்னையில் கைதானார். சென்னை ஓட்டேரி பசியம் 2வது தெரு பகுதியில் தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் குடும்பத்தோடு வசித்து வருபவர் அக்பர். இவர் அதே பகுதியில் உள்ள மாலிக் சிக்கன் கடையில் டெலிவரி ஊழியராக வேலை செய்து வருகிறார். மதுரவாயல் பகுதியில் உள்ள கடைக்கு சிக்கன் டெலிவரி கொடுப்பதற்காக சென்றபோது ஒரு பெண் குறி சொல்வதை பார்த்துள்ளார். அவரிடம் தனது குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, நான் சொல்வதை மனைவி கேட்பது இல்லை, அதனால் தினமும் சண்டை நடக்கிறது, அதற்கு பரிகாரம் உள்ளதா என கேட்டுள்ளார். அதற்கு உரிய பரிகாரம் மூலம் தீர்வு காணுவதாகவும் அதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும் என கூறியுள்ளார். அக்பர் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதை அறிந்த அந்த பெண்மணி பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு 38,000 ரூபாய் பணம் தேவை என தெரிவித்ததை அடுத்து கூகுள் பே மூலம் அக்பரும் அந்த பெண்மணிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதையடுத்து அந்த பெண், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் பிரச்சனைகள் வருகிறது, எனவே நீங்கள் 2 பேரும் அணியும் விலை உயர்ந்த தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுங்கள், அதனை பூஜையில் வைத்து பூஜை செய்த பின்பு உங்களிடமே கொடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். பூஜையில் வைத்த பொருட்கள் இருக்கும் பையை 1 வருடத்துக்கு திறந்து பார்க்க கூடாது, 1 வருடம் கழித்து திறந்து பார்த்தால் பிரச்சனைகள் சரியாகிவிடும், நிம்மதியாக இருப்பீர்கள் என கூறியிருக்கிறார். அதன்படி மனைவியின் கம்மல், தனது மோதிரம் மற்றும் வெள்ளி பொருட்களை குறி சொல்லும் பெண்ணிடம் கொடுத்துள்ளார். தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசை வாங்கிய குறி சொல்லும் பெண்மணி பூஜையை தனியாக நடத்த வேண்டும், வேறு ஏதேனும் வேலை இருந்தால் சென்று வாருங்கள் என அக்பரை நம்ப வைத்து அனுப்பியுள்ளார். அதன்படி சென்றுவிட்டு அக்பர் குறி சொல்லும் பெண்ணை சந்தித்துள்ளார். அவர் பூஜை முடிந்துவிட்டது என கூறி ஒரு பையை கொடுத்து 1 வருடம் கழித்து அதை திறந்து உள்ளே இருக்கும் நகைகளை எடுத்து அணியும்படி தெரிவித்துள்ளார். அதன்படி பையுடன் வீட்டுக்கு வந்த அக்பர் உள்ளே எந்த விதமான பொருட்களும் இருப்பதற்கான அறிகுறி இல்லாததை உணர்ந்தார். சந்தேகத்தின் பேரில் திறந்து பார்த்தபோது வெறும் பையை மட்டும் கொடுத்து ஏமாற்றி இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே அந்த பெண்ணை தேடிச் சென்ற போது அவர் மாயமாகிவிட்டார். அது குறித்து திருமங்கலம் போலீசில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 45 வயது விஜயலட்சுமி என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நகை பணத்தை மீட்டனர். பின்னர் விஜயலட்சுமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியுடனான குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி நூதன முறையில் நகை மோசடி செய்த பெண் வேறு எங்கெல்லாம் இதே போன்று கைவரிசை காட்டியுள்ளார் எனவும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. மாந்திரிகம், பூஜைகள் செய்து குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதாக கூறுபவர்களிடம் உஷாராக இருக்கும்படி பொதுமக்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.